ஹாய், இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? என்னென்னா ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டிருப்பேன். இது அதோட கண்டினியூஷன் தான். அடுத்த தரமான சம்பவம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்னா இன்னொரு இன்சிடெண்ட் நடந்தது. வீட்டில் வந்துட்டு இப்போது 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே உறவு முறை தான். அப்போ 2 பேரையும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும். இது பொண்ணு இது பையன் அப்படிங்கிறதுக்காக வேறு வேறு மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? அதுவும் இந்த ஜென்ரேஷனில். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு 4-5 டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு குழந்தைக்கு ஒன்று கூட வாங்கலை. அட்லீஸ்ட் பேருக்கு ஒரு 1-2 வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றுமே வாங்கலை. கேட்டால் வந்துட்டு கேட்கல, நம்ம போய் எனத்த போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ரீசன் சொன்னாங்க. என்னென்னா இவளுக்கு ஆகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. 6 மாதத்து குழந்தைக்கு ஒரு டாய் கூட இல்லையாமா. சரி, ஓகே, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 4-5 பொம்மை. 4-5 கிடைக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு ஒன்று கூடவா கிடைக்காது? சரி, ஓகே, உங்களோட புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதே வந்துட்டு இன்னொருத்தங்க வந்தாங்க, எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க வீட்டுக்கு. அவங்க வரும்போது 2 பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா வீட்டில் வந்து 2 குழந்தை இருக்குது, நம்ம 2 வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு தெரியுது. 2 பேருக்கும் ஒரே மாதிரி பொம்மை 2 வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் வீட்லேயே இருக்கிற உங்களுக்கு தெரியறதில்ல. தெரியுது, ஆனால் தெரிஞ்சும் நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம போவோமா? எனக்கு வந்து அதனாலேயே வந்து சுத்தமாக பிடிக்கிறதில்ல. எப்படி சொல்கிறது, நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைய அவாய்ட் பண்ணும்போது நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? இப்போ நான் போகலாம், என் குழந்தைக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை, மரியாதைங்கிறது இல்லை, ஒரு கேர் இல்லை அப்படிங்கிறப்போ நாம் ஏன் போகணும்? ஏன்னா இங்கே வந்து எத்தனை பேர் அந்த குழந்தைய தாங்குறாங்கங்கிறது தெரியும். அங்கே வந்து அந்த பிள்ளைய வந்து ஒரு கேர் பண்ணிக்காத ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோமா சொல்லுங்கள்? இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை விட ஒரு தரமான சம்பவம் இருக்குது. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள்.